கேபிட்டல் எம் ஸ்மால் எம்னு 2 மாஸ் வந்து ஒரு ஃப்ரிக்ஷன்லெஸ் புள்ளியில் மெட்டாலிக் வயர் மூலமாக கனெக்ட் பண்ணி படத்தில் காமிச்சிருக்க மாதிரி வச்சுருக்குறாங்க. ஓகேங்களா. 2 சம அளவில் வச்சு விடும்போது உங்களுக்கு கேபிட்டல் எம் வந்து ஹை மாஸாக இருக்கிறதுனால கீழ் நோக்கி வரும். அப்படி வரும்போது அந்த மெட்டாலிக் வயரில் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. மெட்டாலிக் வயரோட ஏரியா வந்து கேபிட்டல் ஏ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கேபிட்டல் எம் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஸ்மால் எம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி 2 ஹேங்கிங் மாஸ் கொடுத்தாலே உடனே நம்ம நினைவுக்கு வர வேண்டியது டென்ஷன் டி ஈக்குவல் டு 2 இன்ட்டு எம் இன்ட்டு எம் டிவைடட் பை எம் ப்ளஸ் எம் இன்ட்டு ஜி அப்படி நம்பர் 1 ஞாபகம் வரணும். நம்பர் 2 ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு கேபிட்டல் எம் மைனஸ் ஸ்மால் எம் டிவைடட் பை கேபிட்டல் எம் ப்ளஸ் ஸ்மால் எம் இன்ட்டு ஜி. இந்த ரெண்டும் வந்து நமக்கு ஞாபகத்துக்கு கண்டிப்பாக வரணும். ஃபஸ்ட்டு சொன்ன ஃபார்முலா இருக்கு பாருங்க. டென்ஷன் டி ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஸ்மால் எம் இன்ட்டு கேபிட்டல் எம் டிவைட் பை ஸ்மால் எம் ப்ளஸ் கேபிட்டல் எம் இன்ட்டு ஜி. அதில் டென்ஷன் போட்டோம்னு சொன்னாக்கா நமக்கு வந்து 4/3 இன்ட்டு எம்ஜின்னு வரும். இவங்க வந்து ஸ்ட்ரெஸ்ஸு கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரெஸ் இஸ் நத்திங் பட்டு ஃபோர்ஸ் பை ஏரியா. இந்த இடத்துல ஃபோர்ஸுன்றது டென்ஷன் எடுத்துருக்கணும். அப்போ டென்ஷன் பை ஏரியா. அப்போ 4/3 mg டிவைடட் பை ஏன்னு இருக்கும். அப்போ ஆப்ஷன் 2 இஸ் தி கரெக்ட் ஆன்சர்.